ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரவள்ளி செடியை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கற்பூரவள்ளிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை செடி. நம்மளோட தோட்டத்தில் காய்கறி செடி, பூச்செடி தான் நம்ம அதிகமாக வளர்ப்போம். அது கூட சேர்த்து இந்த மாதிரியான மூலிகை செடியை நம்ம வளர்க்கணும். முதலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செடிய பத்தி எங்களுக்கு தெரியாது. அதனால வீட்ல நெறையா மொளச்சிருந்துச்சு அப்படின்ட்டு கட் பண்ணி தூக்கி தான் போடுவோம் வேஸ்ட்டா. ஆனா, இந்த செடிய பத்தி ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான், இதில இவ்ளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு தோணுச்சு. வேஸ்ட்டா கீழ தூக்கி போட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இந்த செடிய வளர்க்குறது ரொம்ப சிரமம்லாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் ஈஸியா வளரக்கூடிய செடி தான் இது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தண்டு வச்சு விட்டாலே போதும். நல்லா வளர்ந்து வந்துரும். மண் கலவைங்கிறது நீங்க எது வேணா வைக்கலாம். உங்களுக்கு தோட்டத்து மண்ணு கிடைச்சா அத கூட நீங்க வச்சு விடலாம். இது வளருமா, வளராதா அப்படிங்கிறது பயமே தேவையில்ல. இந்த செடிய வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயில் அடிக்கிற இடத்துல வைக்காதீங்க. மிதமான வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இடத்துல வைங்க. தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவ ஊத்துனாலே போதும். அதுவும் அந்த செடிக்கு தகுந்த மாரி ஊத்துங்க. இந்த செடிக்கு என்ன உரம் குடுக்கலான்னு கேட்டீங்கன்னா, நான் இதுவரைக்கும் இந்த செடிக்கு எந்த உரமே குடுத்தது கிடையாது. இது தானாவே குரோத் ஆகக்கூடிய செடி. உங்க வீட்ல இந்த செடி சரியா குரோத் ஆகாம இருந்துச்சுன்னா மட்டும், நீங்க அரிசி, பருப்பு கழுவின தண்ணி வந்து குடுக்கலாம். தொட்டி வந்து எந்த மாதிரியான தொட்டியில வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டியில வந்து வைங்க. ஏன்னா, இந்த செடி வந்து நல்லா படர்ந்து வளரும். அதனால பெரிய சைஸ் தொட்டியில வச்சீங்கன்னா, அது வளர ஈஸியா இருக்கும். இந்த செடி வந்து ஃபர்ஸ்ட்டு எங்க வீட்ல 1 தான் இருந்துச்சு. அதிலேயே நெறையா வளர்ந்துருந்துச்சு. அதில இருந்து கொஞ்சோண்டு தண்ட வந்து எடுத்து இன்னொரு தொட்டியில வச்சு விட்டேன். இந்த மாதிரி வச்சு வச்சு நெறையா நெறையா செடி வந்து வளர்ந்துருச்சு. ஓகே. இந்த செடிய எப்படி வளர்க்கணும், எப்படி மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இந்த செடிய பத்தின ரிசர்ச் பண்ணேன்னு சொன்னியே, அத சொல்லுமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பா இந்த கற்பூரவள்ளிய பத்தி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக மட்டும் தான் நான் இப்ப சொல்லப் போறேன். இதுக்கு கற்பூரவள்ளி, ஓமவல்லி அப்படின்னு 2 பேர் இருக்கு. இதுல நெறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு. இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது. கற்பூரவள்ளி இலைகள வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க மெயினா சளி, இருமலுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா, இதுல இன்னும் நெறையாவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி, இன்னும் இந்த இலைகள்ல நெறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கிறதுக்கான சக்தி இதுல இருக்கு. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஜீரண பிரச்சனை இருக்கும். அவங்கலாம் இந்த ஓமவல்லி இலைய இன்டேக்கா எடுத்துக்கும்போது, அந்த ஜீரண பிரச்சனைய சரி பண்ணுது. செகண்ட், சளி, இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க இத கசாயமா வச்சு குடிக்கும்போது நல்ல ரிசல்ட் குடுக்கும். தேர்டு, ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வாய் துர்நாற்றம் இருக்கும். அவங்கலாம் இந்த இலைய டெய்லி ஒவ்வொன்னு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா, வாய் துர்நாற்றம் வந்து சரியாகும். இது வந்து ஒரு மவுத் ஃப்ரெஷ்னரா வந்து ஒர்க் ஆகுது. கற்பூரவள்ளி டீ குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, பீரியட்ஸ் டைம்ல வர பெயின கூட இது நல்லா சரி பண்ணும். சில பேருக்கு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, படை, சொறி, அரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவங்கலாம் இந்த கற்பூரவள்ளி சாறு எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, சீக்கிரமாவே அந்த பிரச்சனை வந்து சரியாயிரும். நெக்ஸ்ட்டு, சளி தொந்தரவுனால மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த இலைகள தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சிட்டு வந்தா ரொம்பவுமே நல்லது. கற்பூரவள்ளி இலைகள வந்து நம்ம சாப்பிடும்போது, நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளெல்லாம் அது வெளியேத்தும். அதே மாதிரி சிகரெட் அடிக்கிறவங்க உடம்புலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கழிவுகள் வந்து தங்கியிருக்கும். அவங்கலாம் இத சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா, உடம்புல இருக்கிற கழிவுகளெல்லாம் வெளியேத்துறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இந்த இலைகள்ல இருக்கிற நார்ச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தில இருக்கிற கொலஸ்ட்ரால வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து, உயர் ரத்த அழுத்தத்த குறைக்குது. அதே மாதிரி வாந்தி, குமட்டல் பிரச்சனைகளையும் சரி பண்ணுது. கால் வலி, மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் தண்ணீல இந்த இலைகள போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த வலிகள்லாம் கூடிய சீக்கிரமே பறந்து போயிரும். இந்த இலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாவ வெளியேத்துற தன்மை இருக்கு. அதனால ஈர் பிரச்சனை, பல்வலி இருக்கிறவங்க இந்த இலைகள தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு வாய் கொப்பளிச்சுட்டு வந்தா, பல்வலி, இகிறு பிரச்சனைலாம் வந்து சரியாகும். வயித்துல இருக்கிற பூச்சியெல்லாம் வெளியேற இந்த இலையோட சாறை குடிச்சாலே போதும். வயித்துல இருக்க பூச்சியெல்லாம் வெளியேறிரும். சுகர் இருக்கிறவங்க இந்த இலைகள அவங்க உணவுகள்ல சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா, சுகர் வந்து நார்மலாவே இருக்கும். வாய்வு தொந்தரவு இருக்கிறவங்க இந்த இலை சாறை வந்து தேன்ல கலந்து குடிச்சிட்டு வந்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
இந்த கற்பூரவள்ளி இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்த்துக்கு மட்டும் கிடையாது. நம்ம ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. நம்ம முடி பிரச்சனைய வந்து தடுக்கும். இளநரைய வந்து க்யூர் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஃபேஸ் ரொம்ப டல்லா இருந்துச்சுன்னா, ஸ்கின்ன வந்து நல்லா பொலிவாக்குறதுக்கும், பிம்பிள்ஸ வந்து கிளியர் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாட்டினாலும், வாரத்துல 2 தடவ இந்த இலைகள வந்து ரசமா வச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, ரொம்பவுமே நல்லது. இப்ப நம்ம பார்த்தோம், இதுல எவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி மூலிகை செடிய கண்டிப்பா நம்ம வீட்ல வளர்க்குறது ரொம்பவுமே நல்லது. ஓகே. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.